Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது vegetable bread lasagna recipe தான் பார்க்க போறோம். இது ஒரு இட்டாலியன் டிஷ். இந்த வெஜ் lasagna பார்த்தோம்னா lasagna sheets எதுவும் இல்லாம bread யூஸ் பண்ணி vegetables சேர்த்து without ovenல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீஸா சாப்பிட்றோம் இல்லையா, அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான வெஜ் லசானியா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லசானியாவுக்கு தேவையான ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு சின்னதாக இருக்கிற 3 தக்காளி சேர்த்துட்டு லிட்டால் கவர் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெட் சாஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளி பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், சுகர் 1/4 டீஸ்பூன், Oregano 1/4 டீஸ்பூன், Red Chilli Flakes 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ ரெட் சாஸ் வந்து குக் ஆகிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெட் சாஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பட்டர்லேயே மைதா மாவு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 கப்பு பாலை சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ சாஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு. அதனால இன்னும் ஒரு 1/2 கப்பு பாலை மட்டும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கலந்துக்கணும். இப்போ இதில் 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரிகானோ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ சாஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. சாஸ் வந்து கெட்டி ஆயிராமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லசானியாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியனை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைசஸாக கட் பண்ண கேப்சிகம் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். பன்னீர் 1 கப்பு இந்த அளவு பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீருக்கு பதிலாக உங்கள் ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம், கேரட் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஓவராக குக் பண்ணிடக்கூடாது, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன், சுகர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஒரிகேனோ 1/4 டீஸ்பூன் அண்டு லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லசானியா ஷீட்ஸ்க்கு பதிலாக ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டோட ப்ரௌன் பார்ட்டான 4 சைட்ஸையும் கட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு ரோலிங் பின்னை வச்சு உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணிக்கணும். நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா ஒயிட் சாஸில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ லசானியா வந்து வித்தவுட் அவனில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அவன் செட்டப்பை பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு பிளேட் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதை கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து இந்த கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ லசானியா லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்காக கொஞ்சமாக ரெட் சாஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கடுத்து ஒயிட் சாஸையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை வந்து இதில் சேர்த்துக்கணும். நீங்கள் எடுத்துருக்க பவுலுக்கு தகுந்தாப்பில் பிரெட் ஸ்லைசஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பிரெட்டுக்கு மேலே ரெட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸையும் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துருக்க பவுலுக்கு தகுந்தாப்பில் குவான்டிட்டியும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால லேயர்ஸை வந்து உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மொஜரெல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மொஜரெல்லா சீஸ்க்கு பதிலாக ப்ராசஸ்டு சீஸ், ரிகோட்டா சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் சாஸையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் ப்ரெட்டை வச்சுட்டு லேயர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கணும். மறுபடியும் ரெட் சாஸ் அண்டு ஒயிட் சாஸ் சேர்த்துக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மொஜரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் வெஜ்ஜஸால் கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் மொஜரெல்லா சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் ஆட் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். சீஸ் தேவையில்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஸ்பைசினஸ்க்காக ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு ஸ்பைஸ் பிடிக்குங்கிறக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேயர்ஸ் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுலை ஏற்கனவே நம்ம ப்ரீஹீட் பண்ண கடாய்க்குள்ளே சேர்த்துக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல் அண்டு அப்படைசிங்காக இருக்குது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிரெட், சீஸ் அண்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வெஜ் பிரெட் லசானியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.